மலையரசன் தேவதச்சனை அழைத்து தனது தலைநகரை இந்திரலோகம் போல அழகு செய்யுமாறு பணித்தான். அவன் கொடிகளையும் சாமரங்களையும் கமுகு வாழை பாக்கு மரங்களைக் கொண்டும் அணி செய்தான். திருமணத்திற்கு வரவுள்ள அனைவரும் சகல வசதிகளோடு தங்கும் விடுதிகளையும் உணவுச் சாலைகளையும் அழகாக அமைத்து கொடுத்தான். மணமண்டபத்தை இரத்தின தூண்களை கொண்டு அமைத்து இந்திர நீல கற்களினால் சிவபார்வதி அமர்வதற்கு ஆசனம் செய்தான். தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் அவரவர் தகுதிக்கேற்ற ஆசனங்களை அமைத்து அழகுறச் செய்தான். இவ்வாறு சகல ஏற்பாடுகளையும் செய்து முடித்த மலையரசன் தானே கைலாயம் சென்று சிவபெருமானை வணங்கி, முக்கண் முதல்வனே, நான்மறை பொருளே, ஐம்பூதங்களில் வாழும் பரம்பொருளே, எனது மகளாக வளரும் பார்வதி தேவியை தாங்கள் மனம் செய்தருள வேண்டும். திருமணத்திற்கு பங்குனி உத்தர திருநாள் உகந்த நாள் என ஜோதிட வல்லுநர்கள் கணித்திருக்கிறார்கள். அந்த நாள் இந்த நாள். ஆகவே தாங்கள் மணக்கோலத்தில் எனது தலைநகரத்திற்கு எழுந்தருள வேண்டும் என்று பணிந்தான். இறைவரும் அதற்கு இசைந்தார். நந்தி தேவரை அழைத்து நான்முகன் உள்ளிட்ட தேவர்களை அழைக்கும்படி ஆணையிட்டார். அதன் பேரில் நந்தி தேவர் உள்ளத்தில் நினைத்த அக்கணமே காலாக்கினி, வீரபத்திரர், கூர்மாண்டேஸ்வரர் உள்ளிட்ட பல கோடி ருத்திரர்களும் பிரம்மா, விஷ்ணு ஆகியோரும் இன்னும் 30 முக்கோடி தேவர்களும் 8 திக்கு பாலகர்களும் 100 கோடி பூதகணங்களும் திருமணத்திற்கு வந்தனர். அவர்களை நந்தி தேவர் முறைப்படி வரவேற்றார். சிவபெருமான் திருமண கோலம் கொண்டு தர்மத்தின் சின்னமாகிய ரிஷபத்தின் மீது ஆரோகணித்து திருக்கைலாயத்துக்கு வந்திருந்த ருத்திரர்கள், தேவர்கள், முனிவர்கள் பின்தொடர பூலோகத்தில் இமயமலைக்கு எழுந்தருளினார். தேவர்கள் வாழ்த்தினர். தும்புருவும் நாரதரும் மற்றும் வித்யாதரர்களும் இன்னிசை பாடினர். முனிவர்கள் வேதகோஷம் முழங்கினர். திருமண மண்டப வாசலில் தெய்வ மகளிர் பலரோடு நின்ற இமவானின் மனைவி மேனை சிவபெருமானை வணங்கி வரவேற்று அவரது திருவடிகளை தங்க தாம்பாளத்தில் வைத்து பசும்பாலினால் அலம்பி பட்டு துணியால் ஒற்றினாள். ஆலத்தி சுற்றி வரவேற்பு நடந்தது. திருமாலும் பிரம்மனும் இறைவனை திருமண மண்டபத்திற்கு அழைத்துச் சென்றனர். இறைவன் வேத பொலிவோடு மணமண்டபத்தில் அலங்கரிக்கப்பட்ட நீலக்கல் சிம்மாசனத்தில் அமர்ந்தபோது இமயம் நடுங்கியது. நிலத்தின் வடபகுதி தாழ தென்பகுதி உயர்ந்தது. உலகின் சமநிலை தவறியதை அறிந்து தேவர்கள் சிவனே சிவனே என்று அஞ்சி அவரை பணிந்தனர். உடனே சிவபெருமான் அகத்தியரை அழைத்து தென் திசைக்குச் செல் என்று பணித்தார். அவர் திருமணத்தை பார்க்காமல் தென் திசைக்குச் செல்ல தயங்கினார். அவரது கருத்தை அறிந்த ஈசன், கவலை வேண்டாம், எமது திருமணத்தை பொதிகை மலையிலேயே உமது கண்கள் குளிர காட்டுவோம் என்றார். முனிவர் திருப்தியோடு தென் திசைக்குச் செல்ல உலகம் சமநிலைக்கு வந்தது. இமயத்தில் சிவபெருமான் அருளை எண்ணி அனைவரும் மகிழ்ந்தனர். அழகு தெய்வமான பார்வதி தேவியை மணப்பெண்ணாக அலங்கரித்து தோழியர்கள் புடைசூழ மணமண்டபத்துக்கு அழைத்து வந்தனர். துர்க்கை காவலாக வந்தாள். இந்திராணி தாம்பூலத்தட்டு ஏந்தினாள். கங்கையும் யமுனையும் சாமரை வீசினர். கலைமகள் துதி பாடினாள். திருமகள் பார்வதியின் கரம் பிடித்து நடத்தி வந்தாள். பார்வதி சிவபெருமானை வணங்கி தனது ஆசனத்தில் அமர்ந்தாள். மலையரசன் சிவபெருமானுக்கு பாத பூஜை செய்து வணங்கி தனது மகளான பார்வதியின் திருக்கரத்தை சிவபெருமானின் திருக்கரத்தில் வைத்தான். முனிவர்கள் வேத மந்திரங்களை ஓதினர். மலையரசன், என் பெண்ணாகிய இக்கன்னியை தங்களிடம் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி கன்னிகாதானம் செய்து கொடுத்தான். மங்கள ஒலிகள் எழுந்தன. கொண்டாட்டம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து பர்வதராஜன் பலவகை கனிகளையும் பல வகையான பலரசங்களையும் எம்பெருமான் திருமுன்பு வைத்து அமுது செய்தருள்க என வேண்ட புன்னகையோடு அவரும் அவற்றை தமது கரத்தினால் தொட்டு ஆசி வழங்கினார். தேவகுரு பிரகஸ்பதியும் அசுரகுரு சுக்ராச்சாரியாரும் அருகில் இருக்க முனிவர்கள் வேத மந்திரங்களை ஓத பிரம்மதேவர் திருமணச் சடங்குகளை செய்து முடித்தார். இவ்வாறு பார்வதி திருக்கல்யாணம் சிறப்பாக நடந்து முடிந்தது. அனைவரும் பார்வதி பரமேஸ்வரர்களை வலம் வந்து வணங்கி ஆசி பெற்றனர். அந்த நேரத்தில் கண்களில் கண்ணீர் ததும்ப ரதிதேவி சிவனை வணங்கினாள். இறைவன் மன்மதனை உயிர்ப்பித்துக் கொடுத்தார். மன்மதன் தன் பிழையை பொறுத்தருளும்படியாக இறைவனை வேண்டினான். அவர் அவனை பார்த்து, இனிமேல் நீ ரதியின் கண்களுக்கு மட்டும் தெரிவாய், மற்றவர் கண்களுக்கு புலப்பட மாட்டாய், உனது ஆட்சி தொடரட்டும் என்று ஆசி வழங்கினார். பிறகு பார்வதி பரமேஸ்வரர் இருவரும் அனைவருக்கும் விடை கொடுத்து அனுப்பிவிட்டு கைலாயத்திற்கு எழுந்தருளினர்.